4/4/2024 நிர்மல் 426க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், 3/4/2025 காரணியா ப்ளஸ், நம்ம ப்ளஸ்ன்னு போட விட்டுட்டோம். 567க்கு நம்ம கொடுத்தது என்ன ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/1/4/8. நம்ம ஆள் கூட பார்த்தீங்கன்னா 8/4 அழகாக கொடுத்துருக்கோம். சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருக்கோம். 1 சப்போர்ட்டு கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 1 வெளில வந்திருக்கு. 8/4 148ங்கிறது ரிசல்ட்டு. நம்ம போர்டில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் சி போர்டில் கொடுத்துருக்கோம். ஏ போர்டுக்கு வந்திருக்குது. 4 கரெக்டாக வந்திருக்கு. 8ம் கரெக்டாக வந்த மாதிரி தான். ஏன்னா 8 நம்ம எங்கே வேணாலும் வரலாம், அது கரெக்டாக வந்திருக்குது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 64ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 6க்கு பவர் 1 14 2Dயில் பவரில் வந்திருக்கு. அவ்வளோதான். 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றும் செட் ஆகலை, அது வேறு மாதிரி போயிடுச்சு. அதேமாதிரி டபுள்ஸும் நம்மளுக்கு ஒன்றும் வரல. சரிங்களா? ஆனால் ஆள் போர்டு நமக்கு இங்கனுக்குள்ளே பார்க்கறது தான் அடிக்கடி சொல்லுவோம். இந்த சரௌண்டிங் தான் நம்மளுக்கு எப்போவுமே நல்ல ஒரு கை கொடுக்கும். அது கிளியராக வந்துருக்குது. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நிர்மல் 426 கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் பட விருப்பம் இருக்கிறவங்க 8610575149. சரிங்களா? 1 மணி டிஆர், 6 மணி டிஆர், 8 மணி டிஆர், 3 மணி கேரளா 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் பட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். டிடிஹெச் எல்லாம் சென்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டுக்கோங்க. டிக்கெட் போடுறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு வாங்க. சரிங்களா? ஏன்னா கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோவில் நல்ல மாதிரியாக கொடுத்துருவோம். எனக்கு தெரிஞ்சது வந்தது எல்லாமே வீடியோவிலே கொடுத்துருவேன். ஒளிவு மரம் இல்லாமல் எதையும் மறைக்கிறது கிடையாது. எனக்கு என்ன வருதோ பார்க்குறவங்க பயனடையணும், அவ்வளோதான். எனக்கு என்ன தெரியுதோ அதை கொடுத்துருவேன். நான் அப்படியே நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? நாளைக்கு ஆல் போர்ட்டில் 2 8ன்னு கொடுத்துருக்குறேன். சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருக்கேன். 2க்கு பவர் 7, 8க்கு பவர் 3, 6க்கு பவர் 1. இதுலேருந்து நாளைக்கு 2 நம்பர் சாலிடாக உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 1, பி போர்டில் 9 0, சி போர்டில் 8 3. சப்போர்ட்டுக்கு வெளியில் 2 எங்கே வேணாலும் வரலாம். சரிங்களா? 2 வரணும். அப்படி இல்லைன்னா 7ஆக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக 4 9 8 இல்லாமல் ஆட்டம் இருக்காது நாளைக்கு. சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 94 28 42 40 76 63 89 29 இந்த நம்பர்லேருந்து வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கும். இதில் மிஸ்ஸிங்னு சொல்லப்போனால் ஒரு நம்பர் விட்டுட்டேன் நான், 19. இந்த நம்பர் வந்துட்டு உள்ளே வந்தாலும் வரலாம் நாளைக்கு. சரிங்களா? ஏன்னா அந்த நம்பர் நான் சேர்க்கல, மறந்துட்டேன். 8 நம்பர் கொடுக்குறதுனால அந்த நம்பர் நான் சேர்க்கல. அந்த நம்பர் உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம், நாளைக்கு வரலாம். சரிங்களா? உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள். இல்லைன்னா 69 வரலாம். சரிங்களா? அதிகபட்சம் 8 நம்பர் நம்ம கொடுக்குறது, அதை மாற்றி எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டோம். ஏதாவது ஒரு நம்பர் இல்லை வரும்னு நினச்சோம்னா உங்கள் கணிப்பில் இருந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணிக்கலாம்ல, அதுக்காக நம்ம தனியாக சொல்கிறோம். பார்த்துக்கோங்க. 94ங்கிறது 94 வரலாம், 49 வரலாம். அதே மாதிரி தான் நாளைக்கு ரொட்டேட் ஆகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கும். 28ங்கிறது 28 வரலாம், 82 வரலாம். 40ங்கிறது நாளைக்கு வந்து 04 04ன்னு வருது. அதனால் 40ங்கிற ஒரு நம்பர் சாலிடாக கிராஸ் ஆகிட்டு இருக்குது. அதுவும் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 40 வரலாம், 04 வரலாம். 40ன்னு வரணும், இல்லை 04ன்னு வரணும். சரிங்களா? அப்படியும் வரலாம். பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கும் அதிகபட்சம் வாய்ப்பு உண்டு. ஆனால் டபுள்ஸ் அடிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்துட்டு ரொம்ப இதாக சொல்ல முடியாது. இந்த கணிப்பில் பாருங்கள், 2 0 9 இது 3 ரொம்ப முக்கியம். மிஸ் ஆனால் கீழே இருக்க பவர் நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. வந்தால் இப்படி தான் வரணும். அப்புறம் உங்கள் கணிப்பில் வேறு ஏதாவது நம்பர் இருந்தாலும் வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 422 942 200 867 428 498 420 123 இந்த 8 செட்டு எனக்கு என்னுடைய கணிப்பில் கொடுத்துருக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் குதிரை கொம்பு தான், அது கரெக்டாக சாலிடாக வராது. ஆனால் நம்ம இங்கே இருக்கிறதுல நம்ம செட் பண்ணோம்னா அழகாக உங்கள் கணிப்பில் 2 நம்பர் பிசி கரெக்டாக பார்த்து எடுத்திங்கன்னா 2டியோ 3 டிஜிட்டலோ பிளான் பண்ணி வச்சிங்கன்னா வாரத்தில் 2-3 வின்னிங் வாங்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? எல்லா நாள் வாங்க முடியலனாலும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் நம்ம செட் பண்ணி எடுக்கணும். எடுத்தோம்னா நல்ல ஒரு இது. ஏன்னா இதான் நம்பர்கள், வர வேண்டிய நம்பர்கள். அந்த நம்பர்களை தான் நம்ம அங்கே வைக்க முடியும். ஒருத்தர் வந்து செட் பண்ணி வைக்கிறதுனா முடியாது. 10 பேர் 100 பேர் பார்க்குற இடத்துல ஆளுக்கு 1-2 செட் பண்ணிங்கன்னா கரெக்டாக யாருக்காவது ஒருத்தர் வின்னிங் வாங்குறதுக்கு 10 பேர்த்தில் 2 பேர் வின்னிங் வாங்குறதுக்கு ஒரு ஊண்டுதலாக இருக்கும். இது மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர யாருக்கும் எந்த நம்பர் உள்ளே வரப்போகுது, எது வெளியே போக போகுதுங்கிறது கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் வர்ற நம்பரை நம்ம கொண்டு வந்து வைக்கலாம். சரிங்களா? அதை நம்ம மேட்ச் பண்ணி வச்சோம்னா வின்னிங் வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேனே தவிர எனக்கு பெருசாக வந்துட்டு தெரிஞ்சதுன்னா நம்ம வீடியோ போட வேண்டியதே இல்லை. சரிங்களா? அதனால் யாரும் வந்து கால் பண்ணி எனக்கு இந்த நம்பர் சொல்லுங்கள், அந்த நம்பர், அதெல்லாம் தேவையே இல்லைங்க. அப்படி தெரிஞ்சதுன்னா நான் ஏங்க புக்கிங் போடணும்? சரிங்களா?
இதுதான் நம்பர். இதுக்குள்ளேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கும். வாரத்தில் 7 நாள் இருக்கா, 5 நாள் சாலிடாக வரும். சரிங்களா? 1 நாள் 2 நாள் இதில் இருக்கிறது எதுவுமே இல்லாமல் மொத்தமும் போனாலும் போகும். சரிங்களா? அதனால் எதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு கெஸ்ஸிங் மட்டும், கணிப்பு மட்டும்தான் இதில். சரிங்களா? வர வேண்டிய நம்பர்களை நம்ம எடுத்து வைக்கிறோம். பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.